ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? எல்லாருக்குமே எப்போ போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ் பண்ணோங்கிறது டெஃபினட்டாக தெரியும். எப்போ போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் இறக்கத்தோடு சேர்ந்து இறங்கிடுது, மறுபடியும் மார்க்கெட் ஏறுது, ஆனால் நம்ம போர்ட்ஃபோலியோ ஏறலை. இந்த சிச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்தாக்கா நம்ம தான் இந்த சிச்சுவேஷனை விட்டு வெளியே வரணும். போர்ட்ஃபோலியோ தானாக மீண்டு வருதுங்கிறது நடக்காது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு மார்க்கெட் உங்களுக்கு சொல்லுது. அந்த மெசேஜை முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கான ஒரு பக்குவமும் நேர்மையும் நமக்கு இருக்கணும். ஈகோ கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கிட்டால் நல்ல நேரம் தான். அதுக்கப்புறம் ஏன் தெரியுமா? நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு நம்மளே ஏற்றுக்குவோம். நான் பண்ண தப்பை நான் ஏற்றுக்கும் போது என்ன பண்ணுவேன்? அடுத்தது அந்த தப்பை விட்டு எப்படி வெளியே வரலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு தப்பை விட்டு வெளியே வரணும், அடுத்தது கரெக்டாக ஏதோ ஒன்று செய்யணும். ஒரு தப்புலேருந்து இன்னொரு தப்புக்கு தாவக்கூடாதுன்ற ஒரு உறுதி மனசில் இருக்கும். அந்த மன உறுதி நம்மளை காப்பாற்றிடும். ஸோ போர்ட்ஃபோலியோவில் பிரச்சனை இருக்குன்றத ஏற்றுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் எப்பெல்லாம் இதை ஏற்றுக்கிட்டேனோ அடுத்தது என்ன பண்ணேங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மேலும் நஷ்டம் வராத வகையில் பணத்தை வெளியே எடுத்துட்டேன். அந்த பாயிண்டில் சரி, ஒரு தப்பு ஆயிடுச்சு, இன்னொரு தப்பு இதே பணத்தோடு நடக்கவே கூடாது. பணம் மதிப்பை இழந்துச்சா, இந்த இழந்த மதிப்பை மீட் ஆகணும். இதை எப்படி சேஃபாக பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸுக்கு தான் நான் உடனே போவேன். ஏன்னா மறுபடியும் ஒரு தப்பாயிடுச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது, எந்திரிக்கவே முடியாது. பல பேருக்கு இது நடந்திருக்குன்றது தான் வருத்தமான உண்மை. ஃப்ரம் மிஸ்டேக் டு மிஸ்டேக் டு மிஸ்டேக் தாவின நண்பர்கள்லாம் நிறைய இருப்பாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு எப்போ நம்ம முடிவெடுத்துடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துப்போம். நம்முடைய பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆகிடும். நடத்தையில் எப்போ நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரோமோ அந்த பாயிண்டில் நம்ம லூஸ் பண்ணுறதை நிறுத்திடுறோம். என்னுடைய முதலீட்டில் இதுதான் அஸ்திவாரம், ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல், ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சொல்லலாம். இம்ப்ரூவ் யுவர் பிஹேவியர் ஆஃப்டர் அ மிஸ்டேக் ஹேப்பன்ஸ். ஒரு தப்பு நடந்துருச்சா அந்த இடத்துலேருந்து நான் ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணும், ஒரு பெட்டர் பர்சன் ஆகணும், ஒரு பெட்டர் திங்கர் ஆகணும், ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா ஜென்ரேட்டர் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாங்கிறது கடைசியில் வருது பாருங்கள். ஆனால் எல்லாரும் என்ன நினைப்போம்னா முதல்ல ஐடியா தான் முக்கியம் நினைப்போம். பிஹேவியர்லேருந்து தான் ஐடியா. பிஹேவியர் சரியாக இருந்து அப்புறம் ஐடியா சரியாக இருந்தால் நம்ம மீண்டு வந்துடுவோம். ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கு 40 ரூபாய்க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் 40 ரூபாயில் கல் போட்ட மாதிரி இருக்குது. அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. அந்த கம்பெனிக்கான சூழ்நிலை சரியாக இல்லை. எக்கனாமிக் என்விரான்மெண்ட், பாலிசி என்விரான்மெண்ட், க்ரோத் என்விரான்மெண்ட் எதுவுமே இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? சரி, இந்த ரயிலில் போனால் இது பேசஞ்சர், இது போய் சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஷன்லேயே ஸ்டக்காக இருக்குது. இன்னொரு பிளாட்ஃபார்மில் வேற ஒரு ரயில் இருக்குது. அந்த ரயில் வேகமாக போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் வண்டி, இங்கேருந்து அந்த வண்டியில் போய் ஏறிடுவோன்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் வரணும். ஏறதுக்கு முன்னாடி அது எக்ஸ்பிரஸ் வண்டியான்னு நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாச்சா அந்த பாயிண்டில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் பண்ணிடுவீங்க. இந்த தாட் ப்ராசஸ் தெளிவாக ஒரு ஸ்டாக்லேருந்து இன்னொரு ஸ்டாக்குக்கு வரணும், அல்லது ஒரு ஸ்டாக்லேருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும், அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும். இதை நம்ம ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்விட்சிங்கை கரெக்டாக பண்ணாலே மிஸ்டேக்லேருந்து நம்ம மீண்டு வந்துடுவோம். இதைத்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இன்றைக்கி ஒரு கஷ்டமான நேரத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்க செய்ய வேண்டியது. அதே இடத்துல உட்காந்தா பிரச்சனை
தீராது, தானே தீராது. நண்பர் ஒருத்தர் ரொம்ப வருஷம் முன்னாடி பிஜி இன்வெர்ட்டை வாங்கி வச்சிருக்காரு. காஸ்ட் $125 மேலே டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்ணுறதுக்கு பதிலாக அப்வர்ட் ஆவரேஜிங் பண்ணி வச்சுருக்காரு. இங்கே $93 அது கல் போட்ட மாதிரி இருக்குது. இப்போ இங்கேருந்து இது மறுபடியும் அப்ரிசியேஷன் ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்ற கேள்விக்கு அவருக்கு ஆன்சர் இல்லை, யாருக்குமே இல்லை. ஏன்னா அது கவர்மெண்ட் பாலிசி சம்மந்தப்பட்டது. இந்த பணத்தை எடுத்து வேற எங்கேயாவது போட்டாக்கா அட்லீஸ்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷனாவது வருமே அப்படின்ற ஒரு எண்ணம் இவ்வளோ நாள் கழித்து அவருக்கு வந்திருக்கு. வேற ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி அந்த ஸ்டாக் ஒரு 50% ஏறிடுச்சுன்னா அவர் காஸ்ட் வந்துடும். ஆனால் அந்த ஸ்டாக்கை சரியாக தேர்ந்தெடுக்கணும். இல்லை வேண்டாம், நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது கொடுக்குற அப்ரிசியேஷனில் என்னுடைய காஸ்ட் வந்துடும்ன்ற நம்பிக்கை இருந்தால் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். எத்தனையோ பேர் என்னுடைய அனுபவத்தில் நான் சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, M2Wயில் சேர்றாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லோவாக அந்த விட்ட பணத்தை, இழந்த பணத்தை மீட்டக்கூடிய ஒரு வகையில் தான் அமைந்திருக்கிறது. பல பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. தாராளமாக உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். எப்படி உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அங்கேருந்து எப்படி நீங்கள் பணத்தை சேவ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ எப்படி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ஒரு மைண்ட் ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்க, டெஃபினட்டாக நீங்கள் சொல்லணும். கமெண்ட் செக்ஷன் உங்களுடையது. ஸோ இந்த ஸ்விட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே கேர்ஃபுல்லாக ஸ்விட்ச் பண்ணணும். சரியான முதலீட்டு தேர்வுகளை 2வது முறை எடுக்க வேண்டும். 2 முறை தவறுகள் நடக்கவே கூடாது. பல பேர் என்ன சந்திக்க வரும்போது, நான் இதை மாற்றணும் சார், இதை எடுத்து இன்னொரு இடத்துல பண்ணணும், இந்த போர்ட்ஃபோலியோ காமிக்கும் போது நான் சொல்லுவேன், இதை விற்று நான் இன்னொரு இடத்துல போடும்போது அல்லது உங்களுக்கு பரிந்துரை சொல்லும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சரியாக வரணுன்ற பயம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவேன். எஸ், பயம். அந்த பயம் ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நஷ்டத்துக்கு அப்புறம் வரணும். அது நம்ம பணமா அடுத்தவர் பணமாங்கிறது முக்கியமே இல்லை. அந்த ஃபியர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக அமையும். ஏன்னா நம்ம அவசர கதியில் எந்த விதமான ஒரு எமோஷ்னல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயும் டெசிஷன் எடுக்க மாட்டோம். நிதானம் தவறாமல் இந்த செகண்ட் டெசிஷன், தட் இஸ் ஒரு லாஸுக்கு அப்புறம் அந்த பணத்தை வெளியே எடுத்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செகண்ட் டெசிஷன் நம்ம எடுப்போம். அந்த செகண்ட் டெசிஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் டெசிஷனில் வந்த லாஸை ஈடு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தான் அது உங்களுக்கு லாபத்தை எடுத்து தர வேண்டும். ஸோ இட்ஸ் a வெரி லாங் ஜேர்னி. ஆனாலும் இதை சரியாக பண்ணாக்கா அந்த ஜேர்னியுடைய நேரத்தை கூட நம்ம சுருக்க முடியும். பட் அதையும் மீறி நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் வந்துடும். இந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கு, மாற்றத்தை எடுக்க துணிவை காட்டுபவர்களுக்கு, யாரெல்லாம் ரெடி டு பைட் த புல்லட் அந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது என்னென்னா, மறுபடியும் இந்த தப்பு நடக்காத வகையில் அவங்க நடந்துக்குவாங்க. ஏற்கனவே லூஸ் பண்ணோம், ஏற்கனவே தப்பு பண்ணோம், இந்த முறை இது நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மன உறுதி அவங்க லைஃப்பில் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த மன உறுதியோடு முதலீட்டு பார்வைகளை உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். பல பேரோட போர்ட்ஃபோலியோவில் கல் போட்ட மாதிரி சில ஸ்டாக்ஸ் உட்காந்துருக்கும். பல பேருக்கு போர்ட்ஃபோலியோவே கல் போட்ட மாதிரி உட்காந்துருக்கும். அது உங்கள் தப்பு இல்லை, அது உருவாக்கிய விதம், அந்த காலச்சூழல் வேற. இன்னைக்கு காலச்சூழல் மாறிடுச்சு, அந்த போர்ட்ஃபோலியோ தானாகவே மீண்டு வரும்ன்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகலாம், அல்லது காலம் கடந்து போர்ட்ஃபோலியோ மறுபடியும் மீண்டு வரலாம். அந்த இழந்த காலத்தை நீங்கள் மறுபடியும் ஏர்ன் பண்ண முடியாது. இப்போவே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த காலத்தை இழக்காமல் இழந்த பணத்தை மீட்டு விடுவீர்கள். 1. 2வது, அங்கேருந்து ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போவீங்க. என்னுடைய நோக்கம் இந்த வீடியோ மூலம் என்ன என்று சொன்னாக்கா, அந்த மாற்றத்திற்கு உங்களை தயார்படுத்துவது. அந்த மாற்றத்தை நீங்கள் உங்களுக்கு சரியான முறையில் நீங்களாகவோ அல்லது அறிவுரையோடோ எடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய பரிந்துரை. இந்த பரிந்துரையை நீங்கள் ஏற்பீர்கள் என்று நம்புகிறேன். மேலும் மீண்டு வருவீர்கள் என்று நிச்சயமாக விரும்புகிறேன். அந்த விருப்பம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.